அதிமுக நிர்வாகியின் கடையில் 13 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஈரோடு அருகே. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். விவரங்கள் குணசேகரன். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த பணம் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுதான் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய கிருத்திகா சிவகுமார் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதற்காக மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் என்பவரிடம் பணம் அவர் மூலமாக பணம் விநியோகிக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான ரகசிய தகவலின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் செல்வராஜுக்கு சொந்தமான பாரப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய டைல்ஸ் மற்றும் பர்னிச்சர் கடையில் அதிரடியாக ஒரு சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் ஆவணங்கள் இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த ஒரு 13,48,500 ரூபாய் பண்டல்கள் பணம் சிக்கியது. மேலும் வாக்காளர்களுடைய பட்டியல், அடையாள எண் உள்ளிட்ட சில ஆவணங்களும் அங்கிருந்தது தேர்தல் பறக்கம்படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி இது தொடர்பாக விசாரணை நடத்தினார். 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகை என்பதால் இது குறித்து உடனடியாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த செல்வராஜனுடைய கடையில் கைப்பற்றப்பட்ட அந்த பணம் குறித்த விசாரணை தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து போலீசார் மற்றும் வருமான வரித்துறையினருடைய ஒரு விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் தற்பொழுது இந்த தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். நேற்றிரவு மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் காரில் இருந்து, அதாவது ஆனந்தம்பாளையத்தை சேர்ந்த அரவிந்த் என்பவருடைய காரில் இருந்து 90 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அதுவும் பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் என்று கூறப்பட்ட நிலையில் நேற்றிரவு அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பாக தற்பொழுது அதிமுக நிர்வாகியினுடைய கடையில் இருந்து 13,48,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது மொடக்குறிச்சி தொகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.